பிள்ளைல என்ன வெயில் அடிக்கல, காலையிலே வந்தாலும் வெயில் 7 மணிக்கு அப்படிதான் தீயா வருது. ஒரே வேலை செய்யல. இந்த வயக்காரன் வேற ஆளை காணும். ஒரு வடகாப்பு வாங்கிட்டு தான் நல்லா இருக்கு, சாப்பிட்டு செத்தி நேரம் வெட்டலாம். எங்கன போய் தொலைஞ்சானே தெரியல. காலையிலே வந்துங்க, நானும் வந்துருவேன்னா நான் பொழுது அவனை ஆளை காணும். வாங்க நம்ம இணல போய் செத்தி நேரம் இருந்துட்டு வருவோம். ஏக்கா என்னக்கா சொல்ல, 7 மணிக்கெல்லாம் ஆயிருக்கு. இப்பவே இணலுக்கு போனா என்ன ஆகுது கதை? கொஞ்ச நேரம் வெட்டுவாம பிறகு இருக்க வெயில் ரொம்ப தான் வரும், கூட தான் ஏன் குறையாது. அதனால இப்ப வெட்டிட்டு பிறகு இணல போய் உட்காருவோம். இப்பவே இணல போய் உட்காந்து ஏன் சேர மனசு இருக்காது. ஆனால் செத்தி நேரம் வெட்டுவோம். அடுத்தவனுக்கு அப்படி வெட்டும், நமக்கு என்ன தலையெழுத்தா? வயக்காரன் இன்னும் வரல, அதை இவ்வளவு நேரம் வெட்டி இருக்க. எத்தனை வட்டம் வந்து வெட்டியாச்சு. ஆடு சொன்னா தெளிக்கலாம். இப்பதான் எனக்கு வந்திருக்கு, வெயில் ரொம்ப அடிக்குதான், எனக்கு வந்து சரிதான் இருந்துட்டு போய் வெட்டுதான் சொல்லிக்கலாம். ஆனா எனக்கு சம்பளத்தை கூட குறையா தரப்ப அதே சம்பளம் தருவோம். வாங்க போய் எனக்கு இந்த வயக்கார பையன் வெறும் விளங்காத பையதான். காலையிலே வந்துடுவான் அந்த பொழுது வரல. நம்ம இணல போய் இருப்பான், பூனை மாதிரி பின்னாடி வந்து நிற்பான். என்ன இணல வந்து இருக்கல, களை வெட்டலையா அப்படிமா. அப்பதான் இணலுக்கு போனாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம சித்த நேரம் இருந்துக்கிடுவோம். வந்தப்பறம் மாதிரி வெட்டுற மாதிரி இங்க வந்து நிற்போம். வாங்க போவோம் இணலுக்கு. நான் எங்க வீட்டுல காலையில வரும்போது 5-6 கஞ்சி குடிச்சிட்டு நினைச்சேன். எனக்கு ஒரு பிரியம் இருக்கான, ஒரு பிரியம் ஒண்ணுக்கு ஆமாண்டா. இங்கேயே கஞ்சி குடிச்சிருப்பான், அங்க போய் உரங்களாச்சு அங்க போய் கஞ்சி குடிச்சானே அப்படின்ட்டான். ஏன் பையில செத்தி கஞ்சி குடிச்சிருப்பான், ரொம்ப வயிறு பசியா இருந்தா கேட்க மாட்டேன்டா. வயிறு வேற ரொம்ப பசி, வாங்க போய் கஞ்சி குடிப்போம். கஞ்சி குடிச்சா அவன் என்ன செய்ய முடியும்? ஏட்டி பத்துமா, நீ கதையை கட்டியானே. நேத்து நாங்க சின்னதாவே பார்க்க போனோம். அப்ப அங்க இருக்கும்போது ஒரு மாறியா இருந்த. இப்ப பிள்ளை பத்த போற சரியான ஊத்தம். எத்தாவது அடி இருக்கா, அது சின்னதா என்னன்னா அடையாளமே தெரியல. அப்படி இருக்கா சுப்பமாட்ட வாயோட கைய அழுக்கல. ஆமா எப்படி இருக்க என்ன ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல மாமியால. ஆமா அவ இங்க இருக்கும்போது அந்த பிள்ளைய என்ன கொடுமை பண்ணா, நகை போடலன்னு மாதிரி எப்படி பேசவா நேர்ல கண்டா. சும்மா இருக்கணும் ஒத்தைக்கு ஒரு பையன் தாளா. சரி அவதெல்லாம் பார்த்து கெட்டி வச்சா, சரி கஷ்டப்பட்ட குடும்பம்னு கெட்டி வச்சா சும்மா இருக்காண்டிதாளா. அது கொண்டு வரல இது கொண்டு வரல அப்படி வரல இப்படியாலும் அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்தினால அலப்படுத்தினால மாதிரி எவ பேசுவா? என்ன சொல்றீல சும்மாக்கா ஒரு வார்த்தை கேட்கலையா? அது எப்படி அப்படி கேட்காம இருப்பா? சின்னதா ரொம்ப தங்கமான பிள்ளைல, அதெல்லாம் கேட்டுருப்பாரு. அவ அப்படி கேட்காம இருக்க முடியாது. என்ன சண்டையா இருந்தாலும் சண்டைக்கார வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் உபசரிப்பாள. தண்ணி கொடுத்து குடிங்க குடிங்கன்னு அப்படி சொல்லுவாள். வெயிலோட ஏன் போறல சித்த நேரம் உட்காந்து எரிச்சுப்பாங்களே அப்படிலாம் பேசுவா. அது தங்கமான பிள்ளைல சின்னதா நீங்க இல்லாத சொல்லிட்டு இருக்கீல. அவ இப்ப முன்னவெல்லாம் கிடையாது. முந்தி புள்ள இல்ல குட்டி இல்ல, சரி அமைதியா இருப்போமே அப்படி சொல்லிட்டு ஒண்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கா. இப்ப ஆம்பளை பத்துட்டாலும் ஆம்பளைய ஒண்ணு யாருக்கு அடங்குவா? ஒரு ஆளுக்கு அடங்க மாட்டா. மாமியாலாம் வந்து நிப்பா பாரு. ஒண்ணுதான் மாமியா சில்லாட்ட பீ பட வைப்பது. முந்தி அந்த பிள்ளை என்ன பாடுபடுத்தா, இப்ப அவ மாமியால பாடாப்படுத்துவா. பொறுத்திருந்து பாரு அவ ஆடுற ஆட்டத்தை. ஆமா பத்துமா, நீ நினைக்க மாதிரி இல்ல. நாங்க வீட்டுக்கு போயிருக்கோம். ஐயா அப்பா ஆத்தாதா கஞ்சி தண்ணி குடிங்க, இருங்க வெயிலோட வந்திருக்கேன், மோர் கொண்டு வரட்டா தண்ணி கொண்டு வரட்டேன் அப்படிலாம் தாங்குதாவா. சின்னதாய் ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை எங்க இருந்து எங்க வந்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. புருஷன்டையும் கேட்கல. பிறகுதான் புருஷன் பேசினாலும் பேசலையில நாங்க வெளியில வந்துட்டோம். பொண்டாட்டி பசங்க உள்ள வந்தாங்க, என்ன செஞ்சாலும் தெரியல. ஆத்தா அப்ப நல்ல திறமா இருக்காவல, நான் ஒரு தவண்ட ஆளு போல அப்படின்னு நினைச்சேன். அப்பெல்லாம் இல்ல, தாத்தா பாட்டியே இருந்திருக்காங்க. நல்ல சரியான குடும்பம் போல, கூட்டு குடும்பம் போல. பாட்டியா சரியான வாயாடி போல, வாய் கொடுத்து தப்பிக்க முடியாது போல, அப்படிதான் வாய் பேச போலன்னு என்னன்னு தெரியல. நாம தாத்தா கொஞ்சம் அமைதியா இந்த மாதிரி இருக்கு. பாட்டி சரியான வாயாடி குடும்பம் தான் போல. சுப்பமாளுக்கு ஏத்த குடும்பம் தான் அது. சின்னதாய் முகம் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? நல்ல காலகை திறத்தோட இருக்கானா? மூஞ்சி முகச்சாட எல்லாம் கோபாலே மாதிரி இருக்கானா? எல்லாம் கோபால அப்பனே மாதிரி இருக்கானா? எப்படியும் ஃபர்ஸ்ட் பிள்ளை அங்குள்ள ஆலயமா தான் இருக்கும், அவ சின்னதாய் வீட்டுல உள்ள ஆலயமா தான் இருக்கும். எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? நல்ல திறமை கிடக்கானா? அது நல்ல சரியான பிள்ளை. இப்போ இடுப்புல வச்சுக்கலாம் போல, அப்படி இருக்கு. 4 மாசம் 5 மாசம் பிள்ளை மாதிரி. அது இப்போ நல்லா இருக்கும் போல அந்த பிள்ளை. ஆமா பேர வாழைய பிரயத்தினா அது கோவாலுக்கு அப்பனே சொல்ல முடியாது. அப்படி இருப்பா, அண்ணன் தம்பி மாதிரி இருப்பா. ஆமா அப்ப முகம் மாதிரி இருக்க முடியாது. அப்படி அது சரியான ஆளா இருக்கு. சின்னதாய் தான் பொடி ஆளா கலந்தா கிடக்கணும் போல. அவன் முகம் சரியான ஆளா இருக்கான். சின்னதாய் இப்ப நல்ல சரியானபடிதான் இருக்கா. முந்தி மாதிரி இல்ல. முந்தி காத்தாடி மாதிரி இருந்தாலும் கீழே தான் எந்திக்க முடியாது. அப்படி இருந்தா இப்ப நல்லா இருக்கா. ஆளு பிள்ளை பத்த மாதிரியே இல்ல, அப்படி இருக்கா. நல்ல கோவால ஆத்தா ஒண்ணுக்கு ஆமண்டா. ஒரு 2 நாள் கொண்டாட்டி பிள்ளையோட இருந்துட்டாலும் அந்த பையல விட்டு வரலாம்ல. பின்னாடி நீ வா நீ வந்துரு அப்படின்னு பின்னாடியே கூட்டு வர. ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்தா அந்த பிள்ளை எப்பவுமே மிளகா பண்ணி போட்டு கூட்டு பண்ணாவ. இந்த பையன் எத்தனை நாள் தனியா இருப்பான். அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கணும்னு ஆசை இருக்காத என்ன இருக்காதாங்க. இவன் அப்படி சண்டை போட்டு நீ வந்தே திருநம்ல வந்துடல கூட்டு வந்துட்டால. ஆமா இவளுக்கு வேலை பாய்ச்சல் வேலைவா பார்க்க வேண்டியதால. 2 நாள் அந்த பையன் இருந்துட்டு வராமல விட்டு வர வேண்டியதால. இப்படி பின்னாடியே கூட்டு வந்திருக்கா. பொண்டாட்டி பசங்க இருந்து பார்க்க வேண்டியதான். நல்ல திண்ட மழை இருக்காவா. அதுக்கு என்ன நோக்கார என்ன தவண்ட கிடக்கா, எஞ்சி நடக்கலையாவே கிடக்காவா. அதெல்லாம் ஒரு ஆட்டுக்கறி ஒன்னாச்சு கொடுத்தா அயப்பாட்டு விழுங்கிட்டு இருப்பாவல. அப்படி நல்ல திறமாதெல்லாம் இருக்காவா. அந்த பையில விட்டு வந்தானே இப்படி கூட்டு வந்திருக்கானே. அவனும் ஆத்தா கிட்ட 10 பேச முடியாது கூட வந்திருப்பான் போல. அவனை போச்சுல, அவன் ஒரு பொண்ணஞ்சட்டி வேலை இருப்பான் போல. ஆத்தாட்ட நல்லா 10 பேச முடியாம அப்படியே இருக்கான். அப்ப பொண்டாட்டிட்ட என்ன சண்டை போடுதான்? பொண்டாட்டி அடிச்சு தெருலாம் தள்ளுதானே. பொண்டாட்டிட்ட சண்டை போட எனக்கு பெத்த ஆத்தாட்ட சொல்ல ஏழால போல. ஆத்தா பேச்சு என்ன பேச்சுனாலும் அப்படியே தலையாட்டிட்டு இருப்பான் போல. அவன் ஒரு தலையாட்டி பொம்மை போல. இல்லைன்னா நான் 2 நாள் இருந்துட்டோன்னு சொன்னா ஆத்தாக்காரி கேட்க மாட்டாளோ. ஆத்தாக்காரி கூப்பிட்டது உடனே மண்டையாட்டிட்டு வாரான கூட பூம்பு மாடு மாதிரி. அவன் சுப்பிரமணியன் அவன் எதுக்கு வரல தெரியல. சும்மா இந்த மருமலை கீழே மேல விடாம தாங்கி கிடப்பான். மருமலைன்னு அவன் என்னத்துக்கு வரலன்னு தெரியல. அவன் தான் முன்னுக்குட்டி போவான் பார்க்க வருவான்னு நினைச்சான். அவன் வரல. இவன் தாப்பன மோனது வந்திருக்காவ. ஆமா ஆத்தால மோனது அப்படிதான் வந்து அங்க வந்து வாயை எடுத்துட்டு வந்தாலும் அந்த பிள்ளை வாயை திறக்க சின்னதாய்.
ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல, திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு கட்டில படுத்து படுக்கே கிடக்கான், எந்திக்காம கிடக்கான். அப்படின்னு அவன் சும்மா இருந்தாலும் கிணத்துக்கு போவான், ஆடு மாடு பாப்பான கோபால் கூட. அவன் அப்படி மனசுல எதுவும் வஞ்சகம் வைக்க மாட்டான். இவன் சுத்தமாதான் ஒண்ணு காமண்டா, பூரா அது பொட்ட பிள்ளைக்கே ஒதுக்கணும்னு அலைவா. அவன் அப்படி இல்ல, அவன் மறுமொழி மோனி நல்ல தாங்க தாங்க தாங்கி அப்படிதான் பாப்பானு. உடம்பு சரியில்லை ஏழை தானே, அதை பார்க்க போலையா போல இருப்பான் போல. அதான் கஞ்சி தண்ணி ஒழுங்கா வச்சு கொடுக்க மாட்டேக்கா. இங்க கஞ்சி தண்ணி ஒழுங்கா வச்சு கொடுக்க மாட்டேக்கா. மருமட்டே வருவாரு, மரும வச்சு கொடுப்பேன். அதான் மரும கீழே மேல விடாம தாங்கினாரு. இப்ப மருமக போயிட்டு அவருக்கு இப்ப கஞ்சி கிடைக்க ரொம்ப திண்டாட்டம் ஆகி போச்சு. என்னச்சு இவ கஞ்சி தண்ணி வச்சு கொடுக்கணும், இவ மவுளுக்கு அதை கொடுக்கலாம் இது கொடுக்கலாம் அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும், நீ பூரா மருமகளுக்கே தான் ஒதுக்குது அப்படின்னு சண்டை நித்தான் சண்டை தான் போடுதா. ஒரு நாள் கஞ்சி காய்ச்சி 2 நாள் கஞ்சி வைக்க மாட்டேக்கா. அப்பா போட்டு வரேன் அப்படிதான் அவனை முறுக்கிட்டு திருக்கிட்டு வரேன். சும்மா வெளிப்படையா தான் அந்த கஞ்சி ஆச்சு இந்த கஞ்சி காய்ச்சி சும்மா நீட்டிட்டு அலையுதா. அவன் எப்படியும் ஆம்பளை பிள்ளை பெத்தா, பொம்பளை பிள்ளை பெத்தாலும் அவதான் சின்னதாய் தொலைஞ்சா. இங்க குடியேத்த விட மாட்டாங்க, நடையற முடியாது. நீயே ஒரு நகையும் போடல, நீ ஒரு பொம்பளை பெத்து பண்ணாதுக்கு எவன் நகை போடுறான், எவன் வேலைச்சுதான். என் மோன ஒரு தீல கிடந்து சாவன் எல்லா வேலையும் செஞ்சு நீ என்ன வேலைச்சுதான் என் பாட்டு வீட்டுல தின்னுட்டு இருக்கணும். அந்த பிள்ளை அப்பதான் ஆளா படுத்திக்கலாம். நல்லா ஆம்பளை பிள்ளை பெத்துட்டா. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னே அப்படிதான் சண்டை போட்டா சுப்பமா. ஏன் பிரியம் பேர்ல ஒரு எழுத்துனா வச்சு பேர வைக்கணும்னு. இப்ப பிள்ளை வேற பிறந்தாச்சுன்னு அதுக்கு ஒரு சண்டை போடுவா. எப்படி சின்னதாய் வீட்டுலதான் பேர வைக்கணும்னு இருப்பா. இவ சுப்பமா நான் வைக்கணும்னு சொல்லி சண்டை போடுவான்னு நினைக்கேன். பிள்ளை பிறக்க முன்னே அந்த சண்டை போட்டா இப்ப எந்த சண்டை போட காத்துக்கிட்டு இருக்காத தெரியல. சின்னதாய் வீட்டுல நல்ல வசதியா தான் இருக்காங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அங்க நல்ல வசதியா இருக்கா, ஊர்ல நல்ல பெரிய ஊடா இருக்கு, கிணத்தாங்கார வயல்ல நிறைய கிடக்க. இங்க கோவாலில தான் ஒண்ணு இல்ல, மழை பெஞ்சாதான் தண்ணி. அங்க கால்வாத்தியும் நல்லா வருது போல, நல்ல பச்சை பச்சை இருக்கு. 2 நச்சு நட்டுருக்காவ. அன்னைக்கு நாம பார்க்க போனோமே சுப்பமாட்ட கேக்கான் சுப்பிரமணியன். என் பேரன் எப்படி இருக்கா, என் மருமக எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேக்கான். பொம்பளை பட்டவன் நல்லா இருக்கான்னு சொல்ல வேண்டியதாளா? அது என்ன கேள்வி கேட்க? உனக்கு தேவை நீதி பார்க்க வேண்டியதாளா? உனக்கு ஒருத்தன் அந்த வீட்டுல வந்து சொல்லுவானா நல்லா இருக்கான்ட்டு, நீ உனக்கு வேணா நீதி பாக்கப்போ அப்படின்னு சண்டை என்ன கேட்டா என் மருமகன் பேரன் நல்லா இருக்கான்னு கேட்டிருக்கான். அப்படிதான் சண்டை போட்டு 6 அறுத்து அடமான வச்சுட்டானு. அவன் ஒண்ணு காமாட்டான், அவன் நல்ல பொம்பளை கிடையாது. அவன் தெரிஞ்சாலும் அவன் மோனுக்கு ஒருத்த கொடுக்க மாட்டான். தெரியாம பண்ணி கொடுத்துட்டா போல. அவன் என்ன ஆட்டத்துல வர அந்த அண்ணன் என்ன கேட்டுட்டு மருமகன் பேரன் நல்லா இருக்கதான் கேட்டிருக்கு. யாருன்னா ஒத்தமா வச்சுட்டேன் எங்க நிறைய குத்த அழலான்னு அலைஞ்சா. 50 பவுன் வேணும் 100 பவுன் வேணும்னு சிக்கல போல அதை இந்த பிடிச்சி கட்டிட்டா போல. அப்படிதான் நித்தான் அறுத்து அடமான வைக்க. அங்க சுப்பமா வீட்டுல ஒண்ணும் கிடையாது, குடிக்க கஞ்சிக்கு வேலையில உடுத்தின துணியோட வந்து அந்த சுப்பிரமணிய அண்ணனுக்கு அப்படின்னு என் மாமியா சொல்லுவா. அங்க ஒரு வாக்கரிசியும் கிடையாது, ஒரு லாபநஷ்டம் ஒண்ணு பாக்கல வைக்கல. இவளை இங்க கூட்டி விட்டதோட சரி, கல்யாணம் முடிச்சு விட்டதோட சரி, மாறி ஒண்ணும் கிடையாது. எல்லா சுப்பிரமணிய அண்ணன் தான் பாத்துட்டு அடக்கா. இவன் அந்த மணியனை அரைக்கையாச்சு அவன் ஏச்சு காலத்து கஞ்சி குடிச்சுட்டு அடக்கா. ஒரு வேலைக்கு போக மாட்டா வெட்டிக்கு போக மாட்டா. அந்த அண்ணன் வேலை செஞ்சு கொண்டாட சம்பளத்தை அப்படிதான் நல்லா வாங்கி போடுவா. நல்லா தின்னு கொளுத்தேறி கிடக்கா அப்படின்பா என் மாமியா. அது பொய்யா என்ன நெசமோ தெரியல. எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆட்ட வயகார வேற வந்தாலும் வந்துவான். வெறுவா கட்ட வய பூனை போல வந்து நிப்பான் பின்னாடி வந்து. சரி களை வெட்ட போனோம், எனக்கு வேற உறக்கம் வச்சு நேரம் எல்லாம் முதுவை சாய்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கல? சரி 10 போமா இல்ல களை வெட்ட போகணுமா? ஏதா நீ படுத்துறாத உட்காந்து இருந்து பேசா. இப்பதான் எனக்கு வந்த இடத்துல எனக்கே சமாளிக்கிற. நீ மட்டும் படுத்தியா? படுத்தத பார்த்தானா? ஆமா ஊட்டில படுக்க இலையில என் வயல இங்க வந்து படுத்துற களை வெட்ட இடத்துல வந்து சும்மா அவன் சம்பளம் தர மூக்குனாரு முக்கால ஆளுமா. ஆமா களை வெட்டி இப்பதான் முடிச்சிருக்கால, உடனே சம்பளம் கொடுக்கணுமா அப்படிமா? நீ வேற படுத்துக்காந்தியா 4-5 நாள் நான் ஒரு மாசத்துக்கு எடுத்துவேன் சம்பளம் கேட்ட. நீங்க எனக்கு கலையா விட்டு நாங்க வந்து படுத்தால கிடந்தியில சம்பளம் நீங்க கேட்டோன்னே சம்பளத்தை தந்துட்டுமோ? என் கையில எப்ப பண்ணருக்கு அப்பதான் தருவேன் அப்படிமா. சரி வாங்க அப்ப குறையும் கலையை வெட்டிட்டு மாதிரி சாப்பிட வருவோம். இருந்து பேசின நேரம் தான் ஆகுது. என்ன செய்ய எப்படின்னா நம்ம தான் கலையை வெட்டணும். நம்ம சம்பளத்துக்கு வேலைக்குன்னு வந்தாச்சு. அவனை சொல்ல என்ன ஆகுது? வாங்க எஞ்சி போவோம்.